ஃப்ரெஷ் பீஸ் வந்து சீசன் இருக்க சொல்லி இதை செஞ்சுடுங்க. இப்போ ஃப்ரெஷ் பீஸ் மஷ்ரூம் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் எண்ணெய் சேர்த்ததும் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துருங்க. அதோடு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ராஸ்மல் போனதும் இது கூடவே 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே கட் பண்ண 3 தக்காளி, ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததும் இது கூடவே 400 கிராம் கட் பண்ண மஷ்ரூம், 150 கிராம் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரட்டும். இப்போ லைட்டாக கொதி வந்ததும் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்து கொதி வந்ததும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே புதினா கொத்தமல்லி லைட்டாக சேர்த்து 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாங்க. 1 விசில் விட்டால் போதும். சாதம் பாருங்க குழையாத நல்ல உதிரி உதிரியே வந்திருக்கு. நம்ம சேர்த்த பொருள் வந்து அளவுகளோடு பார்க்கணும்னா அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.